பொதுத்துறை நிறுவனங்களில் ரத்து செய்யப்பட்ட பணியிடங்களை மீண்டும் ஏற்படுத்த வேண்டும். அன்புமணி. மத்திய அரசு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் 1991ஆம் ஆண்டுக்கு பிறகு ரத்து செய்யப்பட்ட பணியிடங்களை மீண்டும் ஏற்படுத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனங்களில் கடந்த 10 ஆண்டுகளில் 2.7 லட்சம் பணியிடங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக ஆய்வில் தெரியவந்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அது மட்டுமின்றி பொதுத்துறை நிறுவனங்கள் வேலைவாய்ப்புகளில் 42.50% பணியிடங்கள் ஒப்பந்த பணிகளாக மாற்றப்பட்டு இருக்கின்றன. பொதுத்துறை நிறுவனங்களில் சமூக நீதி பலி கொடுக்கப்படுவதையே இந்த புள்ளி விவரம் காட்டுகிறது. மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு சூழல் 2012-13 முதல் 2021-22 வரையிலான காலத்தில் எவ்வாறு மாறியிருக்கிறது என்பது குறித்த ஆய்வுகளின் முடிவுகள் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் உள்ளன. ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட 10 ஆண்டு காலத்தில் மத்திய பொதுத்துறை நிறுவனங்களில் 2.70 லட்சம் பணியிடங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. 2012-13ஆம் ஆண்டில் மத்திய பொதுத்துறை நிறுவனங்களில் மொத்தம் 17.30 லட்சம் வேலைவாய்ப்புகள் இருந்தன. ஆனால் 2021-22ஆம் ஆண்டில் இந்த எண்ணிக்கை 14.60 லட்சமாக குறைந்துவிட்டது. அதேபோல் 2013ஆம் ஆண்டு மார்ச் மாத நிலவரப்படி பொதுத்துறை நிறுவன பணியாளர்களில் 19.50 விழுக்காட்டினர் மட்டுமே ஒப்பந்த மற்றும் தினக்கூலி தொழிலாளர்களாக இருந்தனர். ஆனால் 2022ஆம் ஆண்டு மார்ச் மாத நிலவரப்படி இந்த அளவு 42.50% அதிகரித்திருக்கிறது. இதை எந்த வகையிலும் ஏற்க முடியாது. மக்கள் கண்ணியமான வாழ்க்கை வாழ வேண்டுமானால் கௌரவமான சமூக பாதுகாப்புடன் கூடிய வேலைவாய்ப்புகள் தேவை. தனியார் துறை வேலைவாய்ப்புகள் அதிகரித்திருந்தாலும் சில துறைகளில் அதிக ஊதியம் வழங்கப்பட்டாலும் கூட கௌரவமான சமூக பாதுகாப்புடன் கூடிய வேலைவாய்ப்புகளை வழங்குவது அரசு துறைகளும் பொதுத்துறை நிறுவனங்களும் தான். ஆனால் அரசு துறை பொதுத்துறை வேலைவாய்ப்புகள் தொடர்ந்து குறைக்கப்பட்டு வருவது மக்களுக்கு கௌரவமான பணி பாதுகாப்புடன் கூடிய வேலைகளை வழங்காதது. அதனால் தொழிலாளர்கள் நிறுவனங்களால் சுரண்டப்படுவது அதிகரிக்கும். 2001-2ஆம் ஆண்டு நிலவரப்படி பொதுத்துறை நிறுவனங்களில் இருந்த நிலையான வேலைகளின் எண்ணிக்கை 19.92 லட்சம் ஆகும். 2012-13ஆம் ஆண்டில் இந்த எண்ணிக்கை 13.93 லட்சமாக குறைந்தது. 2021-22ஆம் ஆண்டில் பொதுத்துறையில் உள்ள நிலையான வேலைகளின் எண்ணிக்கை 8.40 லட்சமாக குறைந்துவிட்டது. அதாவது பொதுத்துறை நிறுவனமான வேலைவாய்ப்பு கடந்த 20 ஆண்டுகளில் 58% குறைந்துவிட்டது. அதேபோல் ஓய்வுக்கு பிறகு காலத்தில் ஓய்வூதியம் உள்ளிட்ட சமூக பாதுகாப்புடன் கூடிய நிலையான வேலைவாய்ப்புகள் குறைக்கப்பட்டு எந்த ஒரு உரிமையும் இல்லாத ஒப்பந்த பணியிடங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இது எந்த வகையிலும் சமூக நீதியை காக்காது. அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் வேலைவாய்ப்புகளில் இடஒதுக்கீடு என்ற தத்துவத்தை அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வந்ததன் காரணமே காலம் காலமாக அடக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டும் வந்த மக்கள் இடஒதுக்கீட்டின் தத்துவத்தின் பயனாக அரசு அல்லது பொதுத்துறை பணிக்கு தேர்வு செய்யாமல் அதனால் அவர்களின் சமூக நிலை உயரும், அவர்களின் வாழ்க்கை கண்ணியமானதாக மாறும் என்பதுதான். 2001-2002ஆம் ஆண்டில் இருந்த அரசு மற்றும் பொதுத்துறை வேலைவாய்ப்புகளின் எண்ணிக்கையில் கடந்த 20 ஆண்டுகளில் மடங்காக அதிகரித்திருந்தாலும் அது சமூக முன்னேற்றத்திற்கு உதவி செய்திருக்கும். ஆனால் கடந்த 20 ஆண்டுகளில் அரசு பொதுத்துறை வேலைவாய்ப்புகளின் எண்ணிக்கை பாதிக்கும் கீழாக குறைந்துவிட்டது. நிலையில் சமூக முன்னேற்றம் எவ்வாறு சாத்தியமாகும்? அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் வேலைவாய்ப்புகள் குறையும் போது போராடி பெற்ற இடஒதுக்கீட்டால் எந்த பயனும் கிடைக்காது. அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவன வேலைவாய்ப்புகள் இல்லாத போது அடித்தட்டு மக்களுக்கு சமூக முன்னேற்றம் ஏற்படாது. தனியார் நிறுவன வேலைகளில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியில் மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்படுவதில்லை. அதனால் அந்த மக்கள் வேலைவாய்ப்புக்காக அரசு நிறுவனங்களை மட்டுமே நம்பியிருக்கும் நிலையில் அவற்றில் உள்ள பணிகளின் எண்ணிக்கை குறைப்பது சிறிதும் நியாயமல்ல. அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவன வேலைவாய்ப்புகள் தனித்த காரணிகள் அல்ல, அவை சமூக முன்னேற்றத்திற்கான காரணிகள். இதை கருத்தில் கொண்டு மத்திய அரசு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் 1991ஆம் ஆண்டுக்கு பிறகு ரத்து செய்யப்பட்ட பணியிடங்களை மீண்டும் ஏற்படுத்த வேண்டும். ஒப்பந்த மற்றும் தற்காலிக பணிகளை மீண்டும் நிலையான பணிகளாக மாற்ற வேண்டும். மாநில அரசுகளும் அவ்வாறே செய்யும்படி மத்திய அரசுக்கு வலியுறுத்த வேண்டும். இவ்வாறு பார்த்திங்கன்னா அன்புமணி ராமதாஸ் பார்த்திங்கன்னா ஒரு கோரிக்கையினை பார்த்திங்கன்னா மத்திய அரசு மட்டும் இல்லாமல் மாநில அரசுக்கும் இந்த கோரிக்கைகளை வச்சுருக்காருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.